Hey guys, welcome to RUP Kids Kitchen channel. வாங்க வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் டியூட்டி ஃப்ரூட்டி, அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோம்மேட் டியூட்டி ஃப்ரூட்டி ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு ரா பப்பாயா, அதாவது க்ரீன் பப்பாயா ஒன்று எடுத்துக்க போகிறோம். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கின்னை பீல் பண்ணி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அதை க்யூப் ஷேப்ஸாக ஃபைனாக சாப் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபைனாக சாப் ஆகிருக்கு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அதை அடுத்து வாஷ் பண்ண போகிறோம் வாட்டரில். இன்னொரு தடவை அதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதை வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அதாவது வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி வாட்டர் வச்சுட்டு அதில் இந்த க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பப்பாயாவை எடுத்து அந்த வாட்டரில் ஆட் பண்ணி இப்போ வேக வைக்க போகிறோம். எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அது வரணும்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சா? இப்போது இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் எக்ஸஸ் வாட்டர் இருக்கும், அதை ஒரு பெரிய ஃபில்டர் வெசல் மாதிரி இருக்கும், அதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் சுகர் சிரப். நமக்கு 1 டம்ளர் சுகர் எடுத்துக்க போகிறோம், 1 டம்ளர் வாட்டர், ரெண்டுத்தையும் நல்லா ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சுகர் சிரப்பை. அதுக்கு கன்சிஸ்டன்சி என்னென்னா 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கம்பி பதம். அது இந்த வந்துருச்சு பாருங்கள். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பப்பாயா க்யூப்ஸை, அதை இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பை த சைடு இதை இப்படியே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் நாம் இதுக்கு கலரிங் இப்போ ரெடி பண்ண போகிறேன் நான். குழந்தைங்களுக்கு கலரிங் இந்த மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம பயப்படாமையும் கொடுக்கலாம். நம்மளே வீட்டில் பண்ணுறதுனால இந்த சுகர் சிரப்பை எக்ஸஸாக வரும் இல்லையா அதில், அதை வச்சே நான் இந்த ஃபுட் கலரிங்கை ரெடி பண்ணியிருக்கேன்.